நான் மௌலானா அஷ்ரப் அலி தான்வி. என் பிறப்பு 964ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பிரிட்டிஷ் இந்தியாவின் பீஷாவர் மாவட்டத்தில் உள்ள தானா பவன் எனும் சிற்றூரில். என் தந்தை ஹாஜி மியான் முகம்மத் அக்பர் அலி, என் தாயார் காதிமா காதன். சிறு வயதிலேயே என் தந்தையை இழந்தேன். என் தாயார், தாதியார், உறவினர்கள் அனைவரும் என்னை ஆன்மீகத்தின் வழியில் வளர்த்தனர். சிறுவயதில் குரான் மனப்பாடம் செய்தேன். பின்னர் இஸ்லாமிய அடிப்படைக் கல்வி படித்தேன். பின் தேலவி, கான்பூர், லக்னோ போன்ற இடங்களில் உள்ள மதரசாக்களில் கல்வி கற்றேன். ஹதீஸ், ஃபிக்ஹ், தப்சீர், மந்திக், தர்க்கம், கலாம், இறைமறுப்பியல் போன்ற பலதரப்பட்ட பாடங்களை ஆழமாகப் பயின்றேன். என் குருமார்களில் மௌலானா முகம்மத் யாகூப் நானாகரி, மௌலானா அப்துல் ஹாய் லக்னவி போன்ற பெரியோர்கள் அடங்குவர். ஆன்மீகத்தில் எனக்கு ஒரு தாகம். ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கியின் கீழ் சூப்பி பயிற்சி பெற்றேன். அவரது வழிகாட்டுதலில் தரிகாய் முகம்மதியா எனும் ஆன்மீகப் பாதையில் ஈடுபட்டேன். பின்னர் நானே ஒரு சூப்பி மார்க்கத்தின் குருவானேன். என் வாழ்க்கையின் முக்கியமான பகுதி எழுத்து. நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதினேன். பிரிஷ்தி ஜேபர் சொர்க்கத்தின் நகைகள் எனும் நூல் முஸ்லிம் குடும்பங்களுக்கான ஒரு வழிகாட்டி. தவ்லீஜ் மஸ்லா தகவல் தொடர்பு, லீகத்துல் ஈமான் ஈமானின் உண்மை, அல்ஹிலாதுல் நாஜிசா தூய்மையான வாழ்க்கை போன்றவை என் முக்கியமான நூல்கள். இவை அனைத்தும் இஸ்லாமிய நெறிகளுக்கு ஏற்ப வாழ்வதற்கான வழிகாட்டிகள். எனது குருகுலம் தானா பவன் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இஸ்லாமிய அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தைக் கற்றனர். நான் ஒரு குருவாக மட்டுமல்ல, ஒரு சீர்திருத்தவாதியாகவும் இருந்தேன். முஸ்லிம் சமூகத்தில் கல்வி, தார்மீகம், சமூக நீதி ஆகியவற்றை மேம்படுத்தும் பணியில் ஈடுபட்டேன். பெண்கள் கல்வி, திருமண நெறிமுறைகள், வட்டி தவிர்த்தல் போன்ற தலைப்புகளில் நான் வலியுறுத்திய கருத்துக்கள் இன்றும் பின்பற்றப்படுகின்றன. என் வாழ்க்கையின் மையம் தசவுப், ஆன்மீகம் மற்றும் ஷரியத், இஸ்லாமிய சட்டம் இவற்றுக்கிடையேயான இணைப்பு. நான் கற்றுக் கொடுத்த முக்கியமான பாடம் உள் மற்றும் வெளி தூய்மை. ஒரு மனிதன் தனது உள்ளத்தை அழுக்குகளிலிருந்து தூய்மைப்படுத்திக் கொண்டால் அவனது வெளி வாழ்க்கையும் சீராக இருக்கும்.